ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதை இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 6லேருந்து 7 தக்காளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 6லேருந்து 7 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா பொருட்கள் அப்படின்னா, சிம்பிளாக 3 மசாலா பொருட்கள் தான். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி. அதாவது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு துருவின தேங்காய் 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமேட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமேட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு 20 சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது வந்து நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதை வந்து நீங்கள் செமி கிரேவியாகவும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரைச்ச மசாலா ஊற்றுறீங்க இல்லையா, அதோட ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். உங்களுக்கு முட்டை கிரேவி அந்த மாதிரி வந்துட்டு ரெடி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி குழம்பு மாதிரி செஞ்சதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு 1லேருந்து 2 செம்பளவுக்கு நல்லா தண்ணி நிறையா ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தனியாக வேக வச்ச முட்டையை வந்து தோல் உரித்து அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மல்லித்தலை தூவி இறக்கினா நம்மளுடைய சிம்பிளான இந்த முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் அதை வந்து எதோட சாப்பிட போகிறேன் அப்படின்னா, நாங்கள் 65 மாதிரி வந்து கருணைக்கிழங்கு வந்து பொரிச்சிருந்தோம். அதோட தான் இந்த முட்டை குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட போகிறோம். இதில் வந்து நம்ம கரம் மசாலா போடலை, கறி மசாலா போடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. அதனால் டேஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கும். முட்டையை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எண்ணெயில் தனியாக அவிச்சு தோல் உரித்து எண்ணெயில் தனியாக ஃப்ரை பண்ணி கூட போடலாம். அதாவது எண்ணெயில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது 3 போட்டு ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அப்படி செஞ்சு போட்டால் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவிச்சு நான் வந்து முட்டையில் 2 கீரையில் போட்டு அப்படியே போட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு முட்டையை ஃப்ரை பண்ணி போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் முட்டையை போட்டு இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோ இல்லைனா ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர் கைஸ்.